பேசுறதுக்காக ப்ளீஸ் என்னை ஏமாத்திடாதீங்க, என் முன்னாடி வாங்க. இல்லை அவங்களோட ஒய்ஃப் நீங்கள் எழுதினாலும் ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான சேலஞ்சான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். அண்டு இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை கேட்குறப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்த ஒரு ஃபாரினர் வாங்கி ஒரு 10 ஏக்கர் கிட்ட இருக்கும், தனியாக இருக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டில் வாங்கி இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடு உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். ஐயோ இதில் தெரியுதா தெரில, நம்ம அங்கே ஃப்ரண்ட்டில் நைட் விஷன் வச்சுருக்கோம், அதில் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு அவங்க கட்டுறப்ப இந்த இடத்த மற்ற இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்கள்ட்ட சண்டை போட்டு இந்த இடம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் போயிருக்கு. 2 பேருமே நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே தகராறு ரொம்ப அதிகமாகவும் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையாக அது முடியலை. நீ இந்த இடத்துல தானே இருக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் ஒட்டுமொத்த ஃபேமிலியே பார்த்தோன்னா இங்கே தான் இருக்கும், உன்னை என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு இந்த இடத்த எங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணி அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்கள பார்த்திங்கன்னா இங்கேயே கொன்று புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிலாம் நடந்திருக்கு. இந்த ஏக்கர் இது சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எதுவுமே கிடையாது. இங்கே இந்த ஒரே ஒரு பில்டிங் தான் இந்த 10 ஏக்கரில் இருக்குது. தனியாக அபண்டண்டாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த பில்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ண வரவங்க இந்த இடத்த பர்ச்சேஸ் தான் பண்ண வராங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல இருக்க ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா அவங்க உள்ளார சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்டு இந்த இடத்துல இருக்க ஆன்மா யார் வந்தாலுமே அந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற அந்த நோக்கத்தோடு அவங்கள பயமுறுத்தி இந்த இடத்த விட்டே ஓட வச்சுருக்கு. அதையும் மீறி இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்கெல்லாம் மர்மமான முறையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இடத்த தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்ன நடக்க போகுது தெரியல, உள்ளார போய் பார்த்துடலாமா? கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். கண்டிப்பா நீங்க பாப்புலர் கேமான அவியேட்டரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம லோக் பெட்ல ப்ளே பண்ணி மேசிவா வின் பண்ண போறோம். இந்த சைட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு வெல்கம் போனஸா 1,15,000 rupees கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம 500 ஃப்ரீ ஸ்பின்னும் கிடைக்கும் நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே கைஸ், நான் இப்போ லோக் பெட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ அவியேட்டர் கேம் ப்ளே பண்ண போறோம். அதுக்கு டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 600 rupees டெபாசிட் பண்றேன். போயிடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் போயிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா 600 rupees பெட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ கேஷ் அவுட் கொடுத்துடலாமா? கமான்
வாவ் கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,154 rupees வந்து வின் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்து இப்போ விட்ரா பண்ணிடலாம். நம்ம வின் பண்ண அமௌண்ட் இப்போ 17,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்ரா பண்ணியாச்சு. இப்போதைக்கு எக்ஸைட்டிங்கான ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னும் என் கைஸ் வெயிட் பண்ணுறீங்க, இப்போயே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் வெல்கம் போனஸாக உங்களுக்கு வந்து 1,15,000 rupees கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 500 ஃப்ரீ ஸ்பின்னும் கிடைக்கும். அண்ட் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்மளோட ப்ரோமோ கோடி யூஸ் பண்ணுங்க. குட் லக். முழு பௌர்ணமி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது. இங்கே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கேமரா ஃப்ரேம் மட்டும்தான் பார்க்குறேன்னா சின்னதாக குட்டி கொண்டு தெரியறதுனால அங்கே ஏதோ ஒரு கருப்பாக உருவம் நிற்கிற மாதிரியே வந்து தெரிஞ்சுது. கடைசியில் பார்த்தா அது வாசல். இங்கே இருக்கிற ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் அதோட ப்ரெசன்ஸை காட்டுமான்றது தெரியல. பட் வந்து இன்றைக்கி நம்ம அதை ட்ரிகர் பண்ணி தான் இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹலோ மேத்யூ சார், தேங்க்யூ விசிட் அகைன். வேறு என்னமோ போட்டிருக்குப்பா, நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன். ஓகே, யார் அது? மேத்யூ அவரோட ஃபேஸ் இப்படி இருக்குமா தெரில, ஆனால் ரொம்ப கொலவெறியாக ஒரு கோவத்தோடு இருக்கு. மேத்யூ, இங்கே இருக்கீங்களா? நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் உங்களோட குழந்தையும் இந்த இடத்துல தான் இறந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடை நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். Who will come inside? They will rip. அட பாவீங்களா, இப்படி இல்லாமடா எழுதி வைப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்தவங்க யாரும் உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்றியா? எனக்கு உன்னை கோவப்படுத்தணும்னு ஆசை இல்லை, ஆனால் உன் கூட பேசணுன்ட்டு தான் ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கேன். உங்கள் ஃபேமிலி கூட நான் பேசலாமா? பகலில் இந்த இடத்த நான் யூஸ் பண்ணியிருக்காங்க சீட்டு கட்டி விளாட்றது. ப்ளீஸ் ஸ்டே அவே. ஹால், டைனிங் ஹால், கார்டன், கிச்சன், பாத்ரூம், பெட்ரூம். இது என்னது? இது போட்டியாடா, என்னன்னு புரியலப்பா எனக்கு. ஸ்விம்மிங் ஃபார் ஃப்ளவர் பிளான்ட்ஸ். துணிலாம் இருக்குது. இந்த இடத்துல சைக்கோ இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது போலக்கு. அந்த மாதிரி வந்து சில கேவலமான டயக்ராம்லாம் உள்ளார இருந்தது. யாரோ அழுகுற மாதிரியான ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. பட் மேத்யூ, உங்களோட ஒய்ஃப் தான் இங்கே அழுகுறாங்களா? என் முன்னாடி வர முடியுமா? உங்களை பார்க்குறதுக்காக தான் ஆசைப்பட்றேன் நான். என் முன்னாடி வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். மேத்யூ,
மேத்யூவா? அது யாரு? அவங்க ஒய்ஃபா? மேலே போகலாமா? போகுது. படிக்கட்டு கூடமா கட்டாமல் விட்டுருக்க. சத்தியமாக எனக்கு மேலே ஏறணும்னு நினச்சாலே அள்ளு விடுது. கீழே இருக்கியா மேலே இருக்கியா? இப்போ நான் மேலே பார்த்தது யாரை? பார்த்துடலாம். வீடு நல்லா அழகாக கலை நிலையத்தோடு தான் கட்டியிருக்கீங்க. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேத்யூ, oh my god, nice. Okay. மேத்யூ, நான் அவன் கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னை கோவப்படுத்தியிருந்தா ஐம் சாரி. உனக்கு நான் பேசுறது புரியுதா? நீ கீழே இருக்கியா மேலே இருக்கியா? மேத்யூ, இப்போ நம்ம அந்த சைடுங்க பார்த்தோம் நினைக்கிறேன். அது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கேருந்து இந்த மூணு லைட்டை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அள்ளு விடுது. ப்ளீஸ் கன்ஃபார்மாக யாரும் இல்லை. இது ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுதுல, அங்கே தான் நைட் விஷனை ப்ளேஸ் பண்ணியிருக்கான். ஓகே, ஃபைனலாக வந்து மேத்யூவை நம்ம பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரை மட்டும் பண்ண போகிறேன். லைட் ஒரு சேலஞ்ச். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. கேட்குதா? ஒரு லேடி வாய்ஸ் வந்து எனக்கு ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைனலாக இந்த இடத்துல எங்கே நின்று பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாருங்களா சைடில் எங்கே தூரத்தில் நாய் கொலைச்சிட்டு. ஓகே மேத்யூ, இப்போ நான் இந்த இடத்துல லைட் யூஸ் பண்ணுறதுனால உன்னால் என் முன்னாடி வர முடியலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். என் முன்னாடி வர முடியுமா உன்னால்? ஓகே கைஸ், நான் இப்போ வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஓகே கைஸ், இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். மேத்யூ, நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நடந்தது ரொம்பவே பெரிய அநியாயம்தான். என்னால் வந்து பார்த்திங்கன்னா
என்னாலே அதை வந்து ஏற்றுக்க முடியல. உங்கள் ஒய்ஃப், உங்களோட குழந்தை, அவங்களோட வந்து இங்கே நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்ட இடம் இது. அதுக்காக நீங்கள் வந்து இந்த இடத்துல தனியாக இண்டிபெண்ட்டாக வாழணும்னு நினச்சி இந்த இடத்த நீங்கள் கட்டியிருக்கீங்க. எனக்கு புரியுது. ஆனால் என் முன்னாடி உங்களால் இப்போ வர முடியுமா? உங்க கூட பேசலான்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். என்னை வந்து உங்கள் பிரதராக எடுத்துக்கங்க. உங்ககிட்ட பேசலாமா? ஆனால் என் முன்னாடி உங்களால் இப்போ வர முடியுமா? உங்க கூட பேசலான்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். என்னை வந்து உங்கள் பிரதராக எடுத்துக்கங்க. உங்ககிட்ட பேசலாமா? மேத்யூ, நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். என்னோட பயத்தை ஓவர் கம் பண்ணி தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் உங்க கூட பேசுகிறதுக்காக. ப்ளீஸ் என்னை ஏமாத்திராதீங்க. என் முன்னாடி வாங்க. இல்லை அவங்களோட ஒய்ஃப் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வரலாம் என் முன்னாடி. செம்ம அள்ளு விடுது. அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருக்குது. ஹார்ட் பீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரைஸ் ஆகுது. என் ஹார்ட் பீட்டோட சவுண்டு எனக்கே கேட்குது. மேத்யூ, நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். என்னோட பயத்தை ஓவர் கம் பண்ணி தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் உங்க கூட பேசுறதுக்காக. ப்ளீஸ் என்னை ஏமாத்திராதீங்க. என் முன்னாடி வாங்க. இல்லை அவங்களோட ஒய்ஃப் நீங்கள் இங்கே எழுதினாலும் சவுண்டு எனக்கே கேட்குது. மேத்யூ, வர முடியுமா என் முன்னாடி உன்னால? மேத்யூ, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி வந்து கிளாராக இருக்குது. அப்படியே மயக்கம் வர மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. ஏன்னு தெரியல. ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரைஸ் ஆகுது. ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மேபி எனக்கு மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஒரு 2 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீக் ஆக்காத. எனக்கு வந்து உங்களோட நிலைமை புரியுது. ப்ளீஸ் முடியல. எனக்கு ரொம்ப வீக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இதுதான் என்னோட வேலை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. உங்களால் என் முன்னாடி வர முடியும்னா வந்து நில்லுங்க, என்கிட்ட பேசுங்க. என்னால் வந்து சமாளிக்க முடியல. ஏன்னா இப்போ கீழே இறங்கிறதுக்கு ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இறங்குறப்ப கீழே விழுந்துருவாங்கன்ட்டு ஒரு நர்வஸ் பயமாகவும் இருக்குது எனக்கு. ஸோ இப்பயே கீழே இறங்கி போயிருக்கு தான் சேஃப்னு தோணுது. ஓகே, நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறேன். நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மற்றவங்க மாதிரி
உன்னோட இடத்த அபகரிக்கிறதுக்காக நான் வரல. ஜஸ்ட் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் வந்தேன். ஆனால் நான் வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். ஓகே, இல்லை என் கூட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா ஏதாவது அறிகுறி கொடுக்க முடியுமா? என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுவேன். ப்ளீஸ் என்னை இப்படி வந்து வீக் ஆக்காதீங்க. என்னால் முடியல. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தாராளமாக கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். செமையா தலைவலிக்குது. என்கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணுறீங்களா? அதனால எனக்கு இப்படி தலைவலிக்குதா? என்னால் உங்கள் வாய்ஸை வந்து கேட்க முடியல. ஏதோ சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்குது. என்னால் முடியல. கிளார் ஆகுது. என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சா வந்து பேசலாம். நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு காரணமே உங்க கூட பேசணுன்றது அது மட்டும்தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரி, நான் இந்த இடத்த விட்டு போக முடியாத அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணுது. என் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே. அப்பா என்னாச்சுன்னு தெரியல. ஒரு கிளாராக இருந்தது. இது இருக்கு. சரி, நான் லைட்டை ஆன் பண்ணிடுறேன். கீழே போயிடுறேன். என்னால் முடியல. ரொம்ப தலை வலிக்குது, என்னன்னே தெரில. கீழே ரொம்ப சேஃப்னு தோணுது. இதுக்கு மேலே இங்கே என்னால் வந்து சர்வே பண்ண முடியாதுன்னு தோணுது. எப்படி இப்போ கீழே இறங்குறது?
ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. தலை வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வலிக்குது. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல். பாய் கைஸ், see you.